கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை இல்லை என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்துகின்ற சிறுபான்மை சலுகையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபைக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமோ என்ற பயம் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதை கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் முன்ன பதிவு செய்த பதிலேயே உங்களுக்கு இருக்குது, அதுக்கான விடை இருக்குது. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் எனது அன்பு உறவுகளுக்கு இந்த கருத்தை திரும்ப திரும்ப நீங்களே அருள் தந்தை மைப்பா அவர்கள் பதிவு நான் பலமுறை விளக்கம் சொல்லிட்டேன். என 2000 ஆண்டுகளாக பைபிளை திரும்ப திரும்ப படித்துக்கிட்டு இருந்து நம்ம தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இன்னொரு தடவை நான் விளக்கிறேன். அதாவது உலகில் மானுடனை கணக்கிடும்போது மதங்களை வச்சு கணக்கிடுவது இல்லை. மதத்தின் அடிப்படையில் மானுடன் அவனுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவது இல்லை. அதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கணும். மொழி இன அடிப்படையில் தான் அவர்களை கணக்கிடுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது உலகம் முழுமைக்கும், நம்ம மட்டும் இல்லை உலகம் முழுமைக்கும் அதுதான், இங்கே வரலாறு முழுக்குமே அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நிலப்பரப்பில் மட்டும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று சொல்வது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நான் பிறப்பால் ஒரு தமிழன், மொழிவழி தேசியனம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். என்னையை இந்த நிலத்தில் சிறுபான்மை என்று சொன்னவர் யார் என்றால் தெலுங்கர், கன்னடர், மலையாளி. இவர்தான் உண்மையிலே சிறுபான்மை. இந்த நிலத்தை ஆண்ட இவர்கள் தான் சிறுபான்மை. எம்ஜிஆர் ஐயா வந்தாலும் எங்களை சிறுபான்மைங்கிறார், ஜெயலலிதா அம்மையார் வந்தாலும் சிறுபான்மைங்கிறார், கருணாநிதி ஐயா அவர் மகன் வந்தாலும் சிறுபான்மை. ஹூவாரியும் நீ முதல்ல யாரு? நீ பெரும்பான்மை. எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? நீ சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையா? அப்ப சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையின் எண்ணம் கொண்ட நீ மதவாதத்திற்கு, மத அரசியலுக்கு எதிரானவன் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அது எப்படி? நீ எப்படி பெரும்பான்மையான? இந்த நிலம் தமிழர் நிலம், இந்த இனம் இந்த நிலம் தமிழ் என்ற பேரினம் நிறைந்து வாழக்கூடிய நிலம். இந்த நிலத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள். மதத்தை வைத்து எந்த மானுடனையும் உலக அளவில் கணக்கிட்டது கிடையாது. அது இந்த நிலப்பரப்பில் மட்டும் நீங்க பேசிக்க வேண்டியது இல்லை, நீங்க எங்க வேணாலும் பயணம் பண்ணிப்பார். அப்படி இருக்கும்போது இவன் நேத்து, நான் பலமுறை கேள்வி கேட்டேன், பலமுறை. நேத்து எங்க அப்பா இளையராஜா இன்னைக்கு நீங்க சொல்ற இந்து, அவர் சான்றிதழ்ல நீங்க வச்சிருக்கிறது இந்து. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம். அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சரி, அருமை சகோதரர் AR ரஹ்மான் யார்? இஸ்லாமியர். இஸ்லாமா வருவதற்கு முன்பு அவர் யார்? நமக்கு தெரிஞ்சுதான் அவர் இஸ்லாமா மாறி இருக்கார். அவருடைய சொந்த அக்காளுடைய மகன் என்னுடைய தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து. அப்ப தாய் மாமன் இஸ்லாம், மருமகன் இந்து. அப்ப மாமன் சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை என்பதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இங்கேயே எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு பாருங்க. டேய், என்னை பெத்தவன் பெரும்பான்மை, நான் அவனுக்கு மகனா பிறந்தவன். வழிபாட்டுக்காக ஒரு இறையை ஏற்று நான் வழிபடுகிறேன். அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். வழிபாடும் உடையும் உணவும் அவனவன் விருப்பம். எனக்கு நீ இந்த பிரியாணி தான் இருக்கு சாப்பிட்டால் அது சொல்லாத. பட்டினி இடந்து செத்தாலும் சாவன். எனக்கு பிடிக்காத உணவு வேணான்னா வேணாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு ஏற்கிறேன். அப்படிதான் நீ பார்க்கணும். ஏன் உலகத்துல எந்த இங்க இருக்கிற, இப்ப நீங்க தமிழருடைய சமயம் எது? சைவம், சிவசமயம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய சொத்து பத்திரத்தில், எங்கள் அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவ கோத்திரம் தான் இருக்கு. கோயிலுக்கு நானும் என் மகனும் போனால் என்ன கோத்திரம்னு கேட்குறாரு. நாங்கள் சிவ கோத்திரம்னு தான் சொல்கிறோம், சைவ கோத்திரம்னு தான் சொல்கிறோம். சைவம் சிவனை வழிபடுகிற சிவசமயம், திருமாலை வழிபடுகிற மாலியம். பிறகு இவர்கள் வந்த பிறகு அந்த வைணவம்ங்கிற சமஸ்கிருத பேர் வந்துட்டது. மாலை வழிபடுகிற வைணவம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, திருமால் என்கிற சொல்லே தமிழ். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நாட்டில் இருக்க எல்லா பேருக்கும் கடவுளை கடன் கொடுத்தவங்க நாங்க. நீங்க சிவன், முருகன், திருமால் எல்லாம் தமிழன் இறை. மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதை அணைக்கணும்னு திருமால், பெருமாள் என்று அழைத்தவன் தமிழன்.
இப்போ இந்த இதுல இந்த இந்த சமயங்களை இருக்கும்போது ஏற்றதாழ்வு இல்லை. சைவமே தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத ஒன்று. தமிழே சமயம்தான். எந்த சைவ மடத்துக்கு போனாலும் வாசல்ல எழுதியிருக்கும் தமிழும் சைவமும் தலைத்து ஓங்குக என்று இருக்கும். நீங்க போய் பண்ண பார்க்கலாம், சைவ மடங்களை போய் பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இங்க இந்து என்கிற சமயம் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியும் வரலாற்று பூர்வமா. சார் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தானுடைய இவர் ஆளுநராக இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க போய் திருப்பி 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 எங்களை இந்துக்கள் சொல்லுங்க இந்துக்கள்னா, அவங்கெல்லாம் வெள்ளை நிறத்தில் இருந்த பிராமணர்கள் இந்த ஆரியர்கள் நம்மவர்னு நினச்சிட்டு அவங்களுடைய மொழி அவங்களுடைய இலக்கியம் தான் உயர்ந்ததுன்னு எழுதிக்கிட்டே இருந்தான். உலக நாடு புறா மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லிஸ் வந்து தான் அதுக்கு முன்னாடி ஒரு மொழி இருக்குடா, இங்கே ஆகச்சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி இருக்குடான்னு வந்து எல்லிஸ் தான் அதை எடுத்து கொண்டு போய், உங்களுக்கு தெரியும் எல்லிஸ் இந்த எந்த இடத்துல போத்துக்காருன்னு தெரியாத அளவுக்கு வச்சிருக்கான் திராவிட. அவன் வந்து என்ன கால்டு வெள்ள வச்சிருப்பான், எல்லிஸை ஒழிச்சிருப்பான். கால்டு வெள்ள திராவிடம்னு சொல்லிட்டார்ல, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுனால கால்டு வெள்ள வச்சிருப்பான், எல்லிஸை கொண்டாட மாட்டான். அப்போ அந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்து, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்ட கையெழுத்துல நீங்களும் இந்து நானும் இந்து. ஆனால் நான் சைவன், நீங்கள் இவர் சொல்ற மாதிரி வைணவன், நீங்க பௌத்தன், அவன் சீக்கியன், அவன் சமணன், அவன் இப்படி தான் இருக்குது. ஆனால் புத்த மதம் அது தனி, புத்தனை ஏற்றுக்கொண்ட பௌத்தம் தனி. இந்த சட்டம் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல அதுவும் இந்துக்குள்ள வந்துது. இப்போ அண்ணல் அம்பேத்கர் இந்த மத கோட்பாட்டுக்குள்ளே இருந்து இந்த சாதிய இழிவு தீண்டாமையிலிருந்து விடுபடுவதற்கு பௌத்தத்தை தழுவியதும் பயனற்று போனது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து இங்கே உலகம் முழுமைக்கும் இவ்வளவு பெரிய இந்த இந்துங்கிற இந்த கோட்பாடு, இந்த சமய கோட்பாடு ஏன் மற்ற நாடுகளுக்கு கிறிஸ்தவம் இஸ்லாமியர் போல பரவலை? ஐரோப்பாவில் தோன்றிய இந்த கிறிஸ்தவம் உலகம் பூரா இருக்குது, அரேபியாவில் தோன்றிய இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. இந்த சமயம் ஏன் போலாம்? இந்த மதத்துக்கு இந்த சமயம் இந்த கோட்பாட்டுக்குள் இருக்கிற ஏற்றதாழ்வும் சாதிய இழிவும் தீண்டாமையும் இந்த ரெண்டு சமயத்தின் இல்லாதனால ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரும் தீ மாதிரி பரவிட்டது. அதை தான் அண்ணன் பழனிபாபாவுடைய இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் சொன்னது காரணம். இந்த தெருவில் போகாதடா நீ சாணாப்பைய, இந்த தெருவில் குளிக்காதரா நடக்காதரா நீ பரப்பைய, இந்த இதில் போகாதரா நீ பல்லப்பைய, நீ இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத என்பது இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னான். அவன் வெள்ளைக்காரன் வந்தான், அவன் சமயம் பிறகு அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் வெள்ளையாக இருந்தான், நாங்கள் கருப்பாக இருந்தோம், எங்களை தொட்டா தீட்டுன்னா அவன் தொட்டான். ஆண்டவர் கர்த்தருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்ட்டான். இவ்வளோதான் நடந்துருச்சு, இவ்வளோதான் நடந்துருச்சு. இங்கே நின்றுக்கிட்டே இங்கே வாடா பரப்பையில, இங்கே வாடா பல்லப்பையில அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வந்தான், இஸ்லாத்தை ஏற்றவுடனே வாங்க பாய் அப்படின்னா, பல்லனும் பறையனுமா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இவ்வளோதான் பெருமக்களே. இங்கே சாதிய இழிவு தீண்டாமையை ஒழிப்பதற்கு வந்த எதிர் புரட்சியாக இஸ்லாமும் கிறிஸ்தவம் பற்றி பரவிடுச்சு. இங்கே தான். அதுக்காக நீ அதுக்குள்ளே ஏற்றதாழ்வே இல்லையாண்ணா இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இதில் நடக்காத, இந்த கோயிலுக்குள்ளே வராத, இங்கே போகாத, இங்கே குளிக்காத, இந்த நிலத்தில் இன்றை வரை 21ஆம் நூற்றாண்டில் மானுட சமூகம் வெக்கி தலகுலிய வேண்டியது. இந்த நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி குளம், தனித்தனி கிணறு, தனித்தனி சுடுகாடு. நீ செத்த பிறகு கூட ஒரு இடத்துல வச்சு இருக்க முடியாது. அது விஞ்ஞானம் அறிவியல் தான் மாற்றுது. இன்னைக்கு வந்து பெசன் நகர் சுடுகாட்டில் சாதி கேட்க மாட்டான், உள்ள தள்ளி விடுவான், எல்லாம் 5 நிமிஷத்தில் சாம்பல். ஆனால் சிற்றூர்களில் இன்னும் அப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி கிணறு இருக்குது, தனித்தனி இடுகாடு சுடுகாடு இருக்குது. இதை ஒழித்த ஒரு தலைவன் இந்த இனத்தில் பிறந்திருக்காருன்னா அது எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். நீ எவனாவே இரு, இங்கே வரும்போது தமிழனாருன்னு ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் உறங்க வைத்தவர் அவர் தான். அப்போ அதில் இந்த ஏற்றதாழ்வுகளை களைவதற்கு அறிவியல் ஒன்று தான் இதை ஒழிக்குது. அன்னைக்கு கட்ட வண்டியில் போகும்போது சாதிய ஏற்றதாழ்வும் தீண்டாமை இருந்தது, அதே கப்பலில் போகும்போது ஒழிஞ்சிட்டுது.
அன்னைக்கு தெருக்கூத்து இருக்கும்போது சாதி இருந்தது. கயிறை கட்டி இந்த தெருவில் இந்த சாதி, இந்த தெருவில் இந்த சாதி இருந்து நாடகத்தை பார்க்கணும், கூத்தை பார்க்கணும். இந்த கயிறுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த கயிறுக்குள்ளே இருக்கணும். அதே நவீன வடிவம் பெற்று அறிவியலின் வளர்ச்சி திரைக்கலையாக சினிமாவாக வரும்போது நான் தாழ்த்தப்பட்டவன் இருந்தாலும் என் காலுக்கு கீழே உட்காந்துருப்பான். நான் 100 ரூபா அதிகம் கொடுத்து அனுமதி வாங்கிட்டேன்னா அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ தொடர் வண்டியிலே விண்ணூர்தியிலே போகும்போது உங்கள் இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியும். உங்கள் சாதி என்னன்னு கேட்டால் கதவை திறந்து தள்ளி விட்டுருவான். வடா அயோக்கியப்பயல அப்படின்னு. ஏன்னா அறிவியல் வளர்ச்சி ஒரு பரிணாமம் வந்து சாதியை ஒழிக்குது. பல்லக்கில் போகும்போது இருந்த சாதி மகிழ் வந்து காரை கண்டுபிடிச்சோன்னே செத்து போச்சு. அப்போ பரிணாமம் ஒழிக்குது. அப்போ இங்கே இருக்கிற மதம் சாதி உணர்வை அழிக்க இருக்கிற ஒரே அருமருந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வு, மொழி உணர்வு தான். அதை விட்டு அவர் வழி இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இருங்க, அதிலே சொல்ல முடியல. சிறுபான்மை என்பதை நீங்கள் எந்த அளவில் ஏற்கிறீங்க? நீங்கள் நாங்கள் வந்து கிறிஸ்துவ மிஷினரி வச்சுருக்கோம், அதில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம், கல்லூரி வச்சுருக்கோம், இஸ்லாமியர்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், வக்பு வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். என் அன்பு மக்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான். உங்களுக்கு இந்த நாட்டில் வேண்டியது உரிமையா சலுகையா? உரிமையை வேணும்னா சலுகைக்கு என்ன? இலவசத்துக்கு கையேந்துவதும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்துவது எவ்வளவோ எப்படியோ அப்படிதான் நாங்கள் சிறுபான்மை. உன்னை நீ யார்? நீ எப்படி குறிக்கிற? அவன் யார்? உன்னை சிறுபான்மைன்னு சொல்கிறவன் யார்? அதை நீ கேட்கணும்ல. இன்றைக்கு வரைக்கும் கருணாநிதி திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஐயோ பெருமக்களே, நீங்கள் தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் தான் பன்னெடுங்காலமாக கருணாநிதி வீட்டுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க. பத்திரமா ஓட்டை போட்டு போட்டு நாட்டை ஆளவும் நம்மளை ஆளவும் அதிகாரத்தை, அவங்க வீடு பார்த்து பாதுகாப்பாக வசதியாக வாழவும் நம்மை ஆளவும் அதிகாரத்தை கொடுத்த பெருமக்கள் இந்த பெருமக்கள் தான். சிறுபான்மைங்கிற சிந்தனையே இழிவு. அதை தொடை தெரியணும். என்னை தாழ்ந்தவன், நான் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதை நீங்க ஏற்கிறீர்களா? தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதான். தாழ்ந்தவன் என்று எவனும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் யார் தாழ்த்தியவன் என்ற கேள்வி எழுதா இல்லையா? அப்ப அந்த 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 இடத்துல கோபம் வரணும். என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாரா? நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் நீ என்ன பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? சிறுபான்மை மக்களுக்கு என்ற வரிச்சலுகை உண்டா? 18 விழுக்காடு ஜிஎஸ்டில இஸ்லாம் கிறிஸ்தவருக்கு வந்து 10 விழுக்காடு அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கா? என்ன நீ எதுக்கு நீ இந்த சலுகைன்னுட்டு இருக்க? இந்த நாட்டில் அது என் உரிமை. இந்த நாட்டின் குடிமகன், எனக்கான உரிமை. இந்த சலுகைன்னு சொல்லி சொல்லி அது ஒரு குறுகிய வட்டத்துக்கு அடிச்சு அதை அச்சப்படுத்தி சொந்த நாட்டு மக்களையே ஏதோ ஒரு வேற்று கிரகத்திலிருந்து வந்து குடியேறிவது போல தமிழர்கள் பூர்வீக குடி மக்கள் அவர்கள் விருப்பத்துக்கேற்ப இங்கே மதங்களை, மார்க்கங்களை, சமயங்களை தேர்வு செய்து கொண்டார்கள். இது இல்லைன்னா நாளைக்கு அது வேணான்னா மாறிக்கிற போறாங்க, இது இல்லைன்னா இது பண்ணாங்க. ஆனால் உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் அவர்கள் தமிழர்கள் என்பதில் எந்த மாறுதலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சிறுபான்மை என்ற சொல்வதை நாங்க ஏற்கல. நாங்கள் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள். நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இறைமகன் இயேசு அவர்களை வழிகாட்டியாக ஏற்று அவரை இறையாக ஏற்று நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களை இறை தூதராக ஏற்று நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். இவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சிறுபான்மைன்னு சரி, இங்கே சிறுபான்மை, காஷ்மீரில் போய் இஸ்லாமியனை சிறுபான்மைன்னு சொல்லிட்டு வந்துருவியா? எப்படி சொல்லுவ? அது பைத்தியக்காரத்தனை, அதை ஏற்கக்கூடாது. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வையும் குற்ற உணர்வையும், நம்ம சிறுபான்மையாமல, நம்ம அவங்கெல்லாம் பெரியவர்களாமல, அதுக்குள்ளே தான் அந்த சாதிய உணர்வு தான். இவன் பெரிய சாதி, இவன் ஆதிக்க சாதி, அவங்களெல்லாம் நம்ம மதிக்கணும், அவங்களெல்லாம் நம்ம வணங்கணும், இப்படிங்கிற ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையை ஊண்டி 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 இந்த ஏற்கனவே இந்த இனம் போர்க்குணமற்று போயிருக்குது. பயந்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் சிறுபான்மைன்னு என்ன சிறுபான்மை? சரி, நான் சிறுபான்மை, நீங்களும் சிறுபான்மை. நான் இஸ்லாமுக்கு சிறுபான்மை, நீங்கள் கிறிஸ்தவர் சிறுபான்மை. ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மைன்னா எப்படி பெரும்பான்மை சொல்லு யாராவது சொல்லு.
இப்போ விஜயகாந்த் இவங்கெல்லாம் இந்த ஏவா வேலு இந்த இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல பிச்சாண்டி இந்த நாட்டில் அவங்கெல்லாம் எதில் வாங்கினாங்க? அவங்களும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தான். அது எப்படி? நாங்கள் மத்திய அரசு உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? மத்திய அரசு நான் இப்போ எல்லா பள்ளிகளும் மத்திய அரசு அனுமதி கொடுத்தேன். இப்போ ஏஜி சண்முகம் தொடங்கினதும் எஸ்ஆர்எம் தொடங்கின பல்கலைக்கழகமும் வேல்ஸ் இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏவா வேலு கல்லூரி வச்சுருக்கிறாரா இல்லையா? பிச்சாண்டி வச்சுருக்கிறாரா இல்லையா? இவங்கெல்லாம் என்னதில் வச்சுருக்காங்க? அப்புறம் நீ சிறுபான்மை, இப்போ என்னையும் சிறுபான்மைங்கிற? மத்திய அரசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு இது யார் உங்களுக்கு இந்த திமுக அரசு சொல்லி கொடுத்தது? எது ஒன்றும் மத்திய அரசு செய்யணும். மத்திய அரசு அப்போ இதுக்கா நீ மாநில உரிமை பேசுன? மாநில தன்னாட்சி எதுக்கு பேசுன? மாநில சுயாட்சி அது எதுக்கு பேசுன? நீ போலீஸ் வச்சுக்கிருவ, நீ உளவுத்துறை வச்சிருப்ப, சிபிஐ விசாரணை. ஏன் இங்க வாய உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு ஒரு மாநில அரசு மாநில உரிமையை பேசிக்கொண்டு சிபிஐ விசாரணை எங்க இருக்குது? அப்போ உன் போலீஸ் சரியில்லைன்னு போலீஸை தனக்கு கீழே வச்சிருக்க முதலமைச்சரே தர்றாப்லையா? என்னது இது? மறுபடியும் மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லாது. நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லாது. திரும்பி அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. அது சொல்லுது அப்படின்னு. மத்திய அரசு தான் சொல்லுது நீட்டை எழுதுன்னு. ஏன் இப்படி துள்ளுறீங்க? நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு போராடுறீங்க. சரி, அதெல்லாம் சும்மா சலுகைங்கிறது சும்மா. படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அப்போ நான் விடுதலைக்கு முன்னாடி வந்து வெள்ளைக்காரன் கல்லூரி தொடங்கினால மருத்துவக் கல்லூரி வேலூரில் தொடங்கின கல்லூரிலாம் இருக்கு. அது எந்த இதில் வாங்கிட்டு வந்தான்? நான் கேட்கறது பரிசு. அப்புறம் இந்த நாட்டில் அதிகப்படியாக கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளை கட்டி இந்த நாட்டுக்கு மருத்துவ கல்லூரிகளை கட்டி சேவை செஞ்சது யார்? வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள். அவன் எந்த அனுமதியை வாங்கிட்டு வந்து செஞ்சான்? இதையாவது சும்மா இது இந்த திராவிடர்கள் அவுத்து விடுற கதையவே நீங்களும் எனக்கு அவுத்து விடக்கூடாது. புரியுதா? அது ரொம்ப பழைய சோறு, தெளிவுதான். அதுதான் சொல்றேன். அது சும்மா அப்படியே இருந்தாலும் எனக்கு சலுகை வேண்டாம். இந்த நாட்டின் குடிமகன் எனக்கு உரிமை வேண்டும். அதுதானே முக்கியம். அப்புறம் உரிமையை தர மறுக்க நீ யாரு? உரிமையை தர மறுக்கிறவனுக்கு என்னுடைய ஓட்டதுக்கு, என்னுடைய வாக்குதுக்கு, என் வாக்கால உனக்கு வலிமை எதற்கு? அந்த அந்த நிமிர்வு வந்துருச்சுன்னா அவன் ஒன்றும் யார் பெரும்பான்மை யார் சிறுபான்மைன்னு தெரிஞ்சிடும். அதுதானே முக்கியம். வேற ஏதாவது இருக்கா? கலைகள் காக்க உயிர் தலைவரின் உரமேற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தார்.